யூனிட் 8 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணாள் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது அப்படின்னா மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு கூறியது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு என சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் யாருன்னா திருமூலர். அப்போ சாவோட அந்த நிலையாமையை எடுத்து கூறுறது யாருன்னா திருமூலர். கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பல குடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர், இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகிறது. யாரோட பெருமையா? உழவரோட பெருமை. அரசர் கிடையாது, வள்ளல் கிடையாது, பணி உள்ளவன் கிடையாது. ஸோ பல குடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அப்படின்னு பார்த்ததும் அரசன் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். ஸோ அப்படி கொடுக்கறது யாரு தான்? உழவர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நாடாகுன்றோ காடாகுன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே. மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆடவர்களோட ஒழுக்கத்தை. அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஓகேவா? அடுத்தது பாருங்க. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எதுனா திருவாதிரை. என்ன பண்டிகை? திருவாதிரை பண்டிகை தான் சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அடுத்தது பாருங்க. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது அப்படின்னா வேந்தர்களுக்கு. ஸோ வேந்தர்கள் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ திருமுருகாற்றுப்படை எழுதினது யார்? நக்கீரர். பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். ஸோ 2, 1, 4, 3 ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட வாக்கியங்களுள் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்கள். இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. 1852 செயல்பட தொடங்கியது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட நிறுவனர்னா ஜி லக்ஷ்மி நரசு ஷெட்டி. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் தலைவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2 and 3 மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. யாரு? சத்தியமூர்த்தி அவர்கள் தான் 1930 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். கீழ் உள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக. ஸோ சர்க்காரி ஆணையம், பல்வந்த்ராய் மேத்தா, ராஜ்மன்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இதில் ஃபஸ்ட்டு எதுனா பல்வந்த்ராய் மேத்தா 1956 அமைச்சு 57 ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அடுத்தது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஓகேவா? முதல் சீர்திருத்த ஆணையம் 66 அமைச்சிருப்பாங்க இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்மன்னார் குழு 1969. சர்க்காரியா கமிஷன் 1983. ஸோ 2, 4, 3, 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தவும். ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஒத்துழையாமை இயக்கம். ஓகேவா? ஸோ ஒத்துழையாமை இயக்கம் தான் 1920 நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் கள்ளுக்கடை மறியல், அதோட ஒட்டி தான் அந்த ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியலாக வெடிக்கும். ஸோ 21 அந்த காலகட்டத்தில். அடுத்தது வைக்கம் சத்தியாகிரகம். அடுத்தது சென்னை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதுக்கப்புறம் தான் வைக்கம் சத்தியாகிரகம் 1924 நடந்திருக்கும். ஸோ 2, 3, 4, 1 தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதலாம் பராந்தகன், அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜாதிராஜன், முதலாம் குலோத்துங்கன். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். வடநூலாரின் தத்துவ ஞானம் எனும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா தத்துவ ஞானம் பற்றி சொல்கிறது மெய் உணர்தல். ஓகே, ஸோ மெய் உணர்தல் தான். பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க. மீனவர், வில்லவர், குடவர், பஞ்சவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மீனவரும் பஞ்சவரும் தான் ஆன்சர். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் திருநாவுக்கரசர். யாரு? திருநாவுக்கரசர். எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார்னா பாரதியார். ஸோ யோசிக்கவே வேண்டாம், பாரதியார் தான்.
கீழ்காண்பனவற்றுள் எது மெய் உணர்தலுக்கான செயல்பாடு இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்வது. என்னது? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் தான் மெய் உணர்தலுக்கான செயல்பாடு கிடையாது. வேந்தற்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகிறதுனா கொடை, அழி, செங்கோல், குடியோம்பல். ஸோ இது மூணையுமே ஒரு வேந்தற்கு ஒளி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்காரு. அடுத்து பொறுத்துக பாருங்க. தாருகன். ஸோ தாருகன்னா அரக்கன். ஓகே. ஆழி அப்படிங்கிறது தேர்ச்சக்கரம். நற்றிரம் அறநெறி. இமையவர் தேவர். ஸோ 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு பொறுத்துக தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி. ஸோ தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி ரோமானிய மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கும். கீழையூர் அகழ்வாராய்ச்சியில் புத்த மத மையம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சியில் ரோமானியருக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க. உறையூர் அகழ்வாராய்ச்சி காவேரியின் கலாச்சாரம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆன்சர் என்ன? திருக்கம்புலியூர் காவேரியோட கலாச்சாரம். உறையூரில் தான் ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு. ஓகேவா? ஸோ 1, 2, 4, 3. ஓகே. தஞ்சாவூரில் ரோமானிய மட்பாண்டம், கீழையூர் புத்த மத மையம், திருக்கம்புலியூர் காவேரி கலாச்சாரம், உறையூர் ரோமானியர் தமிழர்களுக்கு இடையே உள்ள வணிக தொடர்பு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும். பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் இதை சொல்கிறது யாருன்னா அர்ஜுனன் தான் சொல்லியிருப்பார். பின்வரும் தொடரை படித்து சரியானதை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியத்தகு அமைப்பு இசைத்தூண்கள். கரெக்டு. கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். இதுவும் கரெக்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன. இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒலி எழுப்புவதை காணலாம். இதுவும் கரெக்டு. ஓகேவா? ராமேஸ்வரம் அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் உள்ள தூண்களில் 7 ஸ்வரங்கள் ஒலிக்கப்படுவதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஸோ 1, 2, 3 தான் கரெக்டு. ஓகே. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான குறிப்பு. அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிட்டுள்ளது. கரெக்டு. தமிழகத்தில் சுதந்திர அரசராக சோழர்கள் விளங்கினார்கள். கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களை கூறுகிறது. ஸோ இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி 3மே கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 1933ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யாருன்னா காமராஜர். 1894 காசி நகரி பிரச்சாரிணி சபா இது எங்கே நிறுவப்பட்டுச்சுன்னா மெட்ராஸ். எங்கே? மெட்ராஸ். ஓகேவா? காசி நகரி பிரச்சாரிணி சபா மெட்ராஸ் 1894. ஓகே. ஸோ இதில் 2 கொஷின் இருக்கு. ஒன்று காசி நகரி பிரச்சாரிணி சபா எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1894. எங்கே நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா மெட்ராஸில். மறைந்து போன தமிழ் நூல்கள். இந்த நூலோட ஆசிரியர் யார்? மயிலை சீனி வேங்கடசாமி. தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர்கள். யார்? நாயக்கர்கள். எண்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா வலிமை உடையவன், ஒரு ஸ்ட்ராங் பர்சன் பற்றி சொல்கிறது தான் இது. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளார் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை கையறு நிலை. ஸோ கையறு நிலை அப்படிங்கிறது தான் இது உணர்த்தது. CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967. எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர்னா 1901. ஓகேவா? ஸோ சத்திரிய அந்தஸ்துனா தமிழ்நாட்டில் இருந்தவங்க எப்போ கேட்டாங்கன்னா 1901. பசுவையா எனும் புனைப்பெயரில் புது கவிதை எழுதியவர் சுந்தர ராமசாமி. திருமாலின் வெற்றியை புகழ்வது டேஷ் எனும் துறையாகும். கந்தளி. என்ன துறை? கந்தளி. ஸோ கந்தளி துறை தான் திருமாலோட வெற்றியை புகழ்கிறது. தன் மனத்திலேயே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் யார்? பூசலார் நாயனார். யார்? பூசலார் நாயனார். வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்தது?
ஸோ புதிய கற்காலத்தில் தான் வந்திருக்கும் சுடுமண் உருவக்கலை புதிய கற்காலம். கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன். யாரு? முடத்திருமாறன். அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளுள் தீரன் சின்னமலையை பற்றி தவறான கூற்று கேட்குறாங்க. தீரன் சின்னமலை ஆங்கிலேய மைசூர் போர்களில் கலந்து கொண்டார். கரெக்டு. கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார். கரெக்ட். 1802 மேக்ஸ்வெல் என்ற தளபதி சீரன் தின்னமலை தோற்கடித்தார். ஸோ இது தப்பு. இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி 1, 2, 4 சரியானது. 3 மட்டும் தவறானது. நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகம் மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம். நடமாட கோவில் நம்பர் கொன்றியில் படமாட கோவில் பகவர்க்கது ஆகுமே. இந்த திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து என்னன்னா, மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும் அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ தான் வந்து இன்றைக்கான கொஷின். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.